நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின் எல்லா உயிரும் துறையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகைமன் பணித்த திருவாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு சீர்திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல விராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போதநிதி காட்டும் வெண்ணைப்பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடு ஒளி தலைகமாதோ. எல்லாம் வல்லம் பெருமான் அருள் தரும் பன்னார் முடியமுடன் நமர் திரு நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழிமைகள் அடை வணங்கி உரையாசிரி சிவக்கமணியாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானஸ்ரீ பெருந்தையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழிமைகளாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்கள் சீர்வளர்ச்சி திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று வைகாசி மாதம் பூச நட்சத்திரம், எம்பெருமான் நமினந்தி அடிகள் நாயனார் குருபோசை திருநாள். அன்பர் பெருமக்களே, நமினந்தி அடிகள் நாயனார் ஏமப்பேரூர் என்று சொல்லக்கூடிய திரு தலத்திலே அவதரித்த பெருமகனார். அவர் திரு ஆரூரில் இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் மீது அன்பு கொண்டு ஆரூர் பெருமானுடைய ஆலயத்தில் தினசரி பணி செய்து கொண்டு மீண்டும் தன்னுடைய ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையிலே தொண்டு செய்து கொண்டிருந்தவர். அதாவது இறைவனுக்கு தொண்டு செய்வதிலே தொண்டர்க்கு ஆணி என்று சொல்லி போற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையிலே நின்று தொண்டு செய்த பெருமகனார் நமினந்தி அடிகள். அவர் பெருமானுடைய அறநெறி என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே, திரு ஆரூரில் இருக்கக்கூடிய அறநெறி என்று சொல்லக்கூடிய ஆலயத்திலே நீரால் விளக்கிட்ட பெருமையுடையவர் நம்முடைய நமினந்தி அடிகள். திருவிளக்கு பணி என்று சொல்லுவது சைவத்திலே மிகச்சிறந்த ஒரு பணியாக போற்றப்படுவது. விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்நெறி ஞானமாகும் என்று சொல்லி அப்பர் சாமிகள் தன்னுடைய தேவாரத்திலே போற்றுவார். கார்த்திகை விளக்கீடு காணாது போதியோ பூம்பாவாய் என்று சொல்லி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த திருவிளக்கை பற்றி போற்றுவார். இப்படியெல்லாம் சைவத்திலே மிக பெருமையாக போற்றப்படுவது அந்த திருவிளக்கு பணி என்று சொல்லி சொல்லுவது. நம்முடைய நாயன்மார்களிலே நம்முடைய பெரிய புராணத்தில் கணம்புள்ள நாயனார் அவரும் திருவிளக்கு பணி செய்தவர். அதே மாதிரி களிய நாயனார் திருவிளக்கு பணி செய்த பெருமையுடையவர். இப்படி நமினந்தி அடிகள் நீரினாலே விளக்கேற்றிய பெருமையுடையவர் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. நமக்கு திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் நாயனாருடைய பெருமைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அருணம்பி நமினந்தி அடியார்க்கு அடியேன் என்று சொல்லி அருணம்பி என்று சொல்கிறார். அப்படின்னா அதாவது தொண்டர்க்கு ஆணி என்று திருத்தொண்டின் பெருமையை அளவுகானதற்கு கருவியாய் அமையும் பண்புடைய பெரியார் என்று சொல்லி அருணம்பி என்று சொல்கிறார். அப்படி திருநாவுக்கரசர் போற்றும் அருமைப்பாடு குறித்தது. நம்பி என்று சொன்னால் ஆடவருள் சிறந்தவர் என்று சொல்லி பொருளுங்க. நம்பி என்று சொன்னால் ஆடவருள் சிறந்தவர் என்று சொல்லி பொருள். அப்படி நம்பி என்று சொல்லி அருணம்பி நமினந்தி அடியார்க்கு அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையிலே கூறுகிறார். திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது வையம் புறக்கும் தனி செங்கோல் வளவர் பொன்னி திருநாற்றில் செய்ய கமலத்தடம்பனையும் செழுநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த சீல புகழதனால் எய்தும் பெருமை என் திசையும் ஏரூர் ஏமப்பேரூரால். இது பெரிய புராணத்தில் வரக்கூடிய முதல் பாடல். தெய்வ சேக்கிழார் பெருமான் நமக்கு 32 திருப்பாடல்களிலே இந்த சரித்திரத்தை அருளி இருக்கிறார். திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நம்முடைய நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வேதமறிக்கரத்த ஆரூரர்க்கு விளக்கு நெய்யை தீது செறிய அமன் கையால் அட்டாவிட தென் புனலால் ஏத முருக அருகர் என்று அன்று விளக்கெரித்தான் நாதன் எழில் ஏமப்பேரூர் அதிபன் நமினந்தியே என்று சொல்லி வகை நூலிலே வேத உருவாகிய மான்கன்றை கையிலே ஏந்திய திருவாரூர் சிவபெருமானுக்கு, மான்கன்றை கையிலே ஏந்திய அந்த திருவாரூர் இருக்கக்கூடிய பெருமானுக்கு
அட்டாவிக்கு அப்படின்னா விளக்குக்கு வேண்டிய நெய்யினை தீய நெறியில் செல்லும் கீழ்களாகிய சமணர்கள் வார்க்காது விடவும், விளக்கரிப்பதற்கு நெய் சமணர்கள் வார்க்காது விட அந்த அமணர்கள் கெடுதியை அடைவாராக என்று எண்ணி தெளிந்த நீரினாலே விளக்கரித்தவர் என்று சொல்லி, அப்படி நீரினாலே விளக்கரித்தவர் எமது தலைவராகிய அழகிய ஏமப்பேரூர் அதிபராகிய நமினந்தியே என்று சொல்லி நமினந்தியடிகள் நீரால் விளக்கேற்றியதை நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளுகின்றார். அப்படி அவர் அருளிய பேற்றினை வைத்து கொண்டு நம்முடைய பெரிய புராணத்திலே முதல் பாடலிலே நமக்கு அவருடைய ஊர், அவருடைய பெருமைகளை, அவர் அவதரித்த நாட்டை எல்லாம் நமக்கு சேக்கிழ பெருமான் முதல் பாட்டில் சொல்றார். வையம் புறக்கும் தனிச்செங்கோல் வளவர் புண்ணி திருநாட்டில் செய்யகமல தடம்பனையும் செருநீர் தடமும் புடையுடைத்தாய் பொய்தீர் வாய்மை அருமறை நூல் புரிந்த செயலப் புகழதனால் எய்தும் பெருமை என் திசையும் ஏரூர் ஏமப்பேரூரால் என்று சொல்லி, அதாவது இந்த உலகத்தை காவல் புரியும் தனி செங்கோலுடைய சோழர்களுடைய காவிரி திருநாட்டிலே பொன்னி நதி பாய்ந்து வலம் செய்யக்கூடிய சோழ நாட்டிலே, அந்த காவிரி திருநாட்டிலே செந்தாமரை தடங்களையுடைய வயல்களையும் செழித்த நீர் தடாகங்களையும் எப்பக்களிலும் கொண்டதாகி அந்த மலங்களை நீக்கும் தன்மையுடைய மெய்ப்பொருளை கூறும் அரிய வேதங்களிலும் அவற்றின் வழியாய நூல்களிலும் கூறும் விதிகளை இடைவிடாது சிந்தித்து செய்யும் நல்லொழுக்கமுடையவர்களின் புகழினாலே வருகின்ற பெருமையானது எல்லா திக்குகளிலும் பறந்து செல்கின்ற ஊர் ஏமப்பேரூர். அதாவது அனைத்து திசைகளிலும் பெருமையுடைய ஒரு நல்லூர் ஒன்று இருக்கிறது, அது ஏமப்பேரூர் என்று சொல்லி நாயனார் அவதரித்த அந்த ஏமப்பேரூரை பற்றி சொல்லுகின்றார். அப்படி அந்த ஏமப்பேரூரிலே நம்முடைய நாயனார் அவதரித்ததுனால அந்த பெருமையை சொல்லுகிறார். பனையில் விளைந்த வெண்ணெல்லின் பரப்பு மீது படச்செய்ய உணர்மென் கமலம் இடையிடையே சுடர்விட்டு எழுந்து தோன்றுவன புனர்வெண் பொறிநூல் அவர் வேள்வி களத்தில் புனைந்த வேதிகை மேல் மணல்வெண் பரப்பின் இடையிடையே வளர்த்த செந்தி மானுமால். அப்படின்னா வயல்களில் விளைந்த அந்த வெள்ளிய நெற்பயிர் பறந்த இடத்தின் மேலே தோன்றும்படி இடையிடையே ஒளிவிட்டு எழுந்து தோன்றுவதாகிய பல மெல்லிதழுடைய தாமரை மலர்கள், அந்த வயலில் நெற்பயிர்கள் இருக்கக்கூடிய வயலில் தாமரைகள் நல்லா வளர்ந்திருக்கிறது. அந்த தாமரைகள் வளர்ந்து அந்த இதழ்களையெல்லாம் உடைய தாமரை அப்படி விரிந்து இருக்கக்கூடிய காட்சி எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த பொருந்திய வெள்ளிய முப்பொறி நூல் அணிந்த வேதியர்கள் வேள்வி களத்தில் அழகோடு அமைத்த வேதிகையின் மேலே மணல் பரப்பி இடையிடையே வளர்த்த செந்தியை ஒத்திருக்கும் என்று சொல்லி, அதாவது நெல் வயலிலே தாமரை மலர்கள் பூத்து குலுங்கி இருக்கிறது. அது எப்படி இருக்குதுன்னா, வேதியின் மேல் மணல் பரப்பி இடையே பார்த்த செந்தி போல, இந்த வேள்வியிலிருந்து வரக்கூடிய செந்தி போல அந்த காட்சி இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒப்புமை சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழ பெருமான். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஏமப்பேரூர். ஏன்னா அங்கே வேதியர்கள் நம்மளோட சிவாச்சாரியார்கள் நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு பதி, அதனால் அங்கு வேள்விகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அந்த நாயனாருக்கு தகுந்தார் போல அந்த சிறப்பை, நாட்டினுடைய சிறப்பை, ஊர் சிறப்பை நமக்கு சொல்லுகின்றார் சேக்கிழ பெருமான். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஊரிலே நாயனார் அவதரிக்கிறார். அதான் அவர் தான் நமினந்தி அடிகள் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார். பெருமை விளங்கும் அப்பதியில் பேணு நீற்று சைவ நெறி ஒருமை நெறிவால் அந்தனர்தம் ஓங்கு குலத்தினுள் வந்தார் இருமை உலகும் ஈசர்களில் இறைஞ்சி ஏத்த பெற்றவத்து அருமை புரிவார் நமினந்தி அடிகள் என்பாராயினார். பெருமை விளங்கும் அப்பதியில் பேணு நீற்று சைவ நெறினார். அப்படி பெருமையுடைய அந்த திருப்பதியிலே திருநீற்று சார்புடைய ஒரு சைவ நெறியில் ஒருமைப்பாடுற்ற வழியில் வாழும் அந்தணர்களில் ஓங்கும் குலத்தில் அவதரித்தார். அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் எப்படின்னா, அந்த திருநீற்று சார்புடைய அந்த சைவ நெறியிலே ஒருமைப்பாடுற்று அப்படி வழியில் வாழும் அந்தணர்கள் ஓங்கு குலத்தில் அவதரித்தார் என்று சொல்லி சொல்லார். அப்போ மரபிரண்டும் சைவ நெறி வாழிக்கும் தன்மையராய் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்வாருங்க. ஆமாம், மரபிரண்டும், தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய இரண்டு மரபுமே சைவ நெறியில் திருநீற்று சார்புடையவர்கள் என்று சொல்லி நமக்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் சொல்லுவது போல அங்கிருந்த மக்களெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள்
அந்த திருநீற்று சார்புடைய சைவ நெறியில் ஒருமைப்பாடுற்று வழியிலே வாழக்கூடிய அந்தணர்கள் என்று சொல்லி, இருமையாகிய உலகிலும் சிவபெருமான் திருவடிகளையே வணங்கி வாழ்த்தும் பேறு பெற்ற தவத்தினை அரிய வகையினால் இடைவிடாது செய்து வருபவர்கள் என்று சொல்லுகிறார். நமினந்தியடிகள் என்பார். நமினந்தியடிகள் எனப்படுபவர் அப்படி ஒருவர் உளரானார் என்று சொல்லி, நமினந்தியடிகள் என்று சொல்லி ஒருவர் அந்த ஏமப்பேரூர் என்று சொல்லக்கூடிய தலத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு நாயனாரை அறிமுகப்படுத்துகின்றார். இதில் பேணும் நீற்று சைவ நெறி என்று சொல்லி, அதாவது உயர்ந்தவர்கள் பேணி இருக்கக்கூடிய நெறி என்னென்னா திருநீற்று சைவ நெறி தான். உயர்ந்தவர்கள் பேணுகின்ற நெறி திருநீற்று சைவ நெறி என்று சொல்லி, அதாவது நம்முடைய ஏனாதி நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் நமக்கு போற்றுவார். தம்பெருமான் ஜாத்தன் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிறஞ்சி என்று சொல்லுவார். அவன் திருநீற்றுக்கு அவ்வளவு ஒரு பெருமை. கண்ணுதலான் திருநீற்று சார்பினோர் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வரும். அதாவது அரசியல் ஆயத்தார்க்கும் அறிவுறு காதலார்க்கும் விரவிய செய்கியாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உய்ப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் என்று சொல்லி நமக்கு நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் வருகிறது. அதே மாதிரி சேரமான் பெருமான் நாயனார் புராணத்தில் வருகின்ற பொழுது நமக்கு திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாத ஏகமனம் ஒளிந்தார் என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்திலே சேரமான் பெருமான் நாயனார் அந்த வண்ணானுடைய ஒரு திருமேனியினுடைய அந்த வெண்ணிறத்தை பார்த்து நீரு பூசிய நிலை என்று சொல்லி வணங்கி நின்ற காட்சி நமக்கு சேக்கிழ பெருமான் அந்த சரீரத்திலே வைத்து போற்றுவார். யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்று சொல்லுகின்ற பொழுது இவரும் சொல்லுகிறார், அடியேன் அடி சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதை ஏகமனம் ஒளிந்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த இடத்துல சொல்லுவார். இப்படியெல்லாம் அதே மாதிரி சேரமான் பெருமான் நாயனார் புலரி எழுந்து புனல் மூழ்கி புனித வெந்நீற்றினுள் மூழ்கி நிலவும் நந்தவனப்பணிகள் நீடு செய்து என்று சொல்லி அந்த சரீரத்தில் போற்றுகின்றார். இப்படியெல்லாம் நமக்கு சைவ மெய்த்திரு என்று சொல்லக்கூடிய 4 பொருள்களிலே உயர்ந்தது திருநீர். சைவ மெய்த்திருவின் சார்பே பொருளெனச் சாரும் நீரார் என்று சொல்லுவார். அந்த மாதிரி அந்த ஒரு நெறியிலே நிற்கக்கூடிய பெரியவர்கள் இருக்கக்கூடிய பதி என்று சொல்லுகிறார். சைவ நெறியில் ஒருமை நெறி வாழ் அப்படின்னா, ஒருமை நெறி என்றது அதனையே தமது உறுதியான குறிக்கோளாக கொண்டு ஒன்றுபட்ட எண்ணத்துடன் உணர்ந்து வாழ்தல் என்று சொல்லி, அதாவது இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்ல அது இரண்டாட்டாதொழிந்தங்கு ஈசன் தரமே பேணி என்று சொல்லி அப்பர் சாமிகள் தேவாரத்தில் சொல்வார். அப்படி அடியார்களும் இறைவன்தான் இறைவனும் அப்படித்தான் என்று சொல்லி ரெண்டுக்கும் வேறுபாடில்லாத வழிபாடு செய்யக்கூடிய நிலை தான் உயர்ந்த நிலை என்று சொல்கிறார். இவர்கள் சிவ ஆகம விதிப்படி ஆன்மார்த்தமாக சிவபூசையில் ஏற்றதற்குரியர் என்பதனையும் மேல் வலியுறுத்தல் காண்கினர். திருநீலநக்கர் மெய்த்த ஆகம விதிவழி வேதகாரணரை நித்தல் பூசனை புரிந்து நியமமும் செய்தனர் என்று சொல்லி நமக்கு நீலநக்க நாயனுடைய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இருமையுலகன இம்மை அம்மை என்று சொல்லக்கூடிய இந்த பெத்த நிலை முக்த நிலை என்று சொல்லக்கூடிய இம்மை மறுமை 2 நிலைகளிலுமே அவர்கள் இருமையுலகம் ஈசர்களில் இறைஞ்சி ஏற்றி 2 நிலையிலும் பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார். அப்படி தவத்திலே நின்றவர், அப்படி தவம்னா சிவஓசை, தவத்தை அருமை புரிவார், அருமை தவத்தினை இடைவிடாது செய்பவர் என்று சொல்கிறார். பெருமானுடைய திருவடியிலே பெரியவங்க எப்பொழுதும் அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுகிறார், ஈசற்கடல் முறை புரிந்த முன்னுணர்வு மூல என்று சொல்லி. ஏன் குழந்தை அழுதுச்சு அப்படின்னா, ஈசற்கடல் முறை புரிந்த முன்னுணர்வு மூல அழத் தொடங்கினார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே சொல்வார். முன்னுணர்வு பெருமான் கூட போன பிறப்பில் இருந்தது அவருக்கு நினைப்பு வந்துருச்சு என்று சொல்கிறார். அருமையாவது எளிதில் அடையப்படாமை இறைஞ்சி ஏத்த பெறும் தவம் என்று சொல்லி இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு என்று சொல்லி நமக்கு அப்பர் சாமிகள் சொல்வது போல அந்த பெருமானுடைய திருப்படி இறைஞ்சுகின்ற பொழுது நமக்கு ஒரு பெருமிதம் என்று சொல்லுகிறார். வாய்மை மறைநூல் சீலத்தால் வளர்க்கும் செந்தி என தகுவார் தூய்மை திருநீற்றடைவே மெய்ப்பொருள் என்றறியும் துணிவினார் சாமகண்டர் செய்யகலல் வழிபட்டு ஒழுகும் தன்மை நிலை யாம இரவும் பகலும் உணர்வு ஒளியா இன்பம் எய்தினார். வாய்மை மொழியாகிய அந்த மறைகளிலும் அவற்றின் வழியில் வரும் நூல்களிலும் விதித்த ஒழுக்கத்தால் வளர்க்கப்படும் செந்தியாவார் இவர் என்று சொல்லப்பெறும் தகுதியுடையவர் என்று சொல்லி தூய திருநீற்றின் சார்பே மெய்ப்பொருளாவது என்று துணிந்து
மேற்கொள்ளும் அறிவினை உடையார் என்று சொல்றார். அதாவது திருநீற்றினுடைய சார்பே மெய்ப்பொருளாக தம்பெருமான் காத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் யானாதி நாதர் கடலிறஞ்சி என்று சொல்லுவார். ஆமாம், தில்லைவாழன் தூய்மை துணிவர் என்று சொல்லி அது தூய்மை செய்யும் திருநீர் என்று சொல்றார். தில்லைவாழந்தர்தம் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லுவது போல அந்த தில்லைவாழந்தர் புராணத்திலையும் நம்ம அந்த திருநீற்றை அந்த வேதியர்கள் எப்படி பூசி ஒழுகினார்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உருவது நீற்றின் செல்வம் எனக்கொடும் உள்ளமிக்கார் என்று சொல்லி, உருவது நீற்றின் செல்வம் எனக்கொள்ளும் உள்ளமிக்கார் என்று சொல்லி தில்லைவாழந்தர் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், ஒழுகும் தன்மை நிலை உணர்வொழியா இடம் இன்பம்னா வழிபடும் நிலை ஒரு நாளில் ஒரு முறை, இருமுறை, மும்முறை, 4 முறை என தீக்கையின் பேதம் பற்றி ஒதுக்கப்படும் என்று சொல்றார். இப்படியெல்லாம் அவ்வளவு பெருமை பெற்றவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட அந்த ஊரிலே அங்கிருந்து நாயனார் என்ன பண்ணுறாருன்னா தினசரி திருவாரூர் வருகிறார். திருவாரூர் கோயில் ஆரூர் பெருமான் மீது மிகுந்த அன்புடையவர் நமினந்தியடிகள். அவர் ஊர் ஏமப்பேரூர், அங்கிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தொலைவு. ஆனால் தினசரி பெருமானை வழிபாடு செய்வது, பெருமானுக்கு தொண்டு செய்வது என்று சொல்லி, அவ்வூர் நின்றும் திருவாரூர் அதனை அடைவார் அடியார் மேல் வெவ்வூர் அகற்றும் பெருமான்தன் விரைசூர் மலர்த்தால் பணி உருவ தெவ்வூதியமும் எனக் கொள்ளும் எண்ணமுடையார் பல நாளும் தெவ்வூர் எரித்தவரை சிலையார் திருப்பாதங்கள் வணங்கினார். அதாவது அடியார் மேல் அப்படின்னா அடியார் மேல் வரும் வெவ்விய அந்த ஊற்றினை நீக்கும் பெருமானுடைய மணங்கமும் மலர் போன்ற பாதங்கள் அப்படின்னா அடியார் மேல் வரக்கூடிய ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய பெருமை சிவபெருமானுடைய அந்த மணங்கமலும் மலர் போன்ற பாதங்களை பணியும் தன்மை பெறுவது எல்லா ஊதியமும் அதுதான் அப்படின்னு சொல்லுது. வெவ்வூர் அகற்றும் பெருமான்தன் விரைசூர் மலர்த்தால் பணிபுரிவது எவ்வூதியமும் எனக் கொள்ளும் எண்ணமுடையார். பெருமான் அதாவது பெரிய ஊதியம் என்ன அப்படின்னா அதுதான் அந்த பெருமானுடைய மலர் போன்ற பாதங்களை பணியும் தன்மை பெறுவது எல்லா ஊதியத்தை விட உயர்ந்த ஊதியம் என்று சொல்லி நாயனார் தினசரி அங்கு ஏமப்பேரூரில் நின்று திருவாரூரை அடைந்து அங்கு இருக்கக்கூடிய பெருமானுக்கு பணி செய்கிறார். அடியார் மேல் வெவ்வூர் அகற்றும் பெருமான் அப்படின்னார். அடியார் மேல் வெவ்வூர் அப்படின்னா அடியார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆணவ மலத்தை நீக்கக்கூடிய பெருமான் அப்படிங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. அடியார் மேலதாய் நின்ற கொடிய ஆணவ மலமாகிய பிணி பிறவிக்கு வித்தாய் நின்று ஊர்கள் எல்லாவற்றுக்கும் காரணமாய் உடம்பை மேல மேல தருவதற்கு ஏதுவாதலின் ஆணவம் வெவ்வூர் எனப்பெற்றது. ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்து இரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே நம்முடைய திரு அண்ணாமலையிலே போற்றுகின்றார். ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்து இருளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போல் என்று சொல்லி பெருமான் என்ன செய்வான், நமக்கு சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் என்று சொல்லி சிவஞான போதம் சொல்லுது. அது மாதிரி ஈசனாகி இறைவனை நிற்க மனமாயுதனோடு வல்வினை என்றே அப்படின்னார் வைகண்டார். நாம் எப்படி இருக்கணும், ஏகனாகி இறைவனை நிற்கணும். பெருமான் என்ன செய்வான், வல்வினையில் மலத்தை நமக்கு நீக்குவார். அதான் நமக்கு ஒரு நிலை, அவருக்கு நாம் நிற்கக்கூடிய நிலைக்கு பெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை, அதுதான் நமக்கு அருள். அதுதான் நாம் எப்படி நிற்கணும், அவனே தானேயாகி என்னறி ஏகனாகி இறைவனை நிற்க பெருமான் என்ன செய்வான், மலம் மாயதனோடு வல்வினை என்று எல்லையாக செய்வார் பெருமான் என்று சொல்லி நாம் வழிபாடு செய்யக்கூடிய நிலை தான் நமக்கு வினைகள் நீங்குவது மலம் நீங்குவதற்கான ஒரு காரணம் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். பல நாளும் வணங்கின ஏமப்பேரூரிலிருந்து சென்று பல நாளும் திருவாரூர் பெருமானை வணங்கி வரும் செயலை மேற்கொண்டார் என்று சொல்லுகிறார். அப்படி செம்பொன் போன்று அந்த புற்றினிடமாக எழுந்தருளியுள்ள இயற்கை ஒளியுள்ள மாணிக்க வண்ணர் அந்த பெருமாள் மாணிக்க வண்ண செழுஞ்சோதியாகிய சிவபெருமானை நேரே கண்டு வழிபடும் நல்லொழுக்கமே தமக்கு உறுதியாக என்று நினைந்து தினசரி சாமியை வணங்கணும். அவரால் வணங்காமல் இருக்க முடியாது. ஆமாம், அந்த அண்ணாமலை பெருமானை தினசரி வணங்கணும் அப்படி நினைந்து சார்ந்து நிலம் பொருந்த வீழ்ந்து வணங்கி அதனால் வாழ்வடைந்து வெளிப்போந்து அந்த பொன்திரு முற்றத்தில் தனியிடமாகி அறநெறி என்னும் தலத்தில் பெருமானுக்கு இடமாகி கோயிலுள்ளே புகுந்து வணங்குவதற்கு சேர்ந்தனர். இப்போ அங்கெல்லாம் பெருமானுக்கு பணி செய்து கொண்டு அறநெறி கோயில் என்று அறநெறி என்று சொல்வது திருவாரூர் கோயிலில் முன்னாடி வலது பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிழக்கு திசையில் வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கோயில் அறநெறி என்று சொல்லுவது. அங்கே போய் என்ன செய்கிறார் அப்படின்னா தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறார்.
இப்போ அதான் சொல்கிறார், அவருடைய எண்ணம் என்னென்னா தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். நன்னி இறைஞ்சி அன்பினால் நயப்புற்று எழுந்த காதலுடன் அன்னலாரை பணிந்து எழுவார் அடுத்த நிலைமை குறிப்பினால் பண்ணும் தொண்டின் பாங்கு பல பயின்று பரவி விரவுவார் எண்ணில் தீபம் ஏற்றுவதற்கு எடுத்த கருத்தினில் இசைந்து எழுவார். அது அவருக்கு திருவிளக்கு போடணும் அப்படின்னு ஆசை அந்த அறநெறி கோயிலில். ஆமாம், விளக்கிட்டார் பேரு சொல்லி மெய்ஞரி ஞானமாகும் அப்படின்னார். அளப்பிளக்கியதும் சொன்னாருக்கு அடிகள் தான் வருடுமாறு என்று சொல்லி அப்படி அந்த அன்பு காரணமாக ஆசை பொருந்த இந்த மேலெழுந்த காதலோடு பெருமையுடைய சிவபெருமானை பணிந்து எழுவார். அப்படி அன்னலாரை பணிந்தெழுவார் காதலுடன் அப்படின்னாரு. அதற்கு பிறகு அடுத்து வரும் நிகழ்ச்சிக்காக அந்த மனத்தில் எழுந்த குறிப்பினாலே செய்யும் திருத்தொண்டின் பாங்கு பலவும் பயிலச் செய்து துதித்து அங்கு தங்குபவராகி, அப்படியே பல தொண்டுகள் செய்து துதித்து அங்கே தங்குபவராக அளவில்லாத விளக்குகளை ஏற்றுவதற்கு மனத்துள் எழுந்த கருத்து. அப்படி இப்போ தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறார். அப்படி தீபம் ஏற்றணும்னு நினைக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்னா, அந்த ஊருக்கு போய் எண்ணெயெல்லாம் கொண்டு வர அளவுக்கு நேரம் இல்லை. அப்படி நேரம் இல்லாதனால மாலை நேரம் சேர்ந்தது. மாலை நேரம் சேர்ந்ததுனால அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார். அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது அது சமணர் வீடுன்னு அவருக்கு தெரியாது. ஆனால் அங்கே போயிடுறாரு, சமணர் வீடு. அப்படி போன உடனேயே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவருக்கு அதாவது உங்களுடைய பெருமான் கையில் விளக்கு ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய பெருமானுக்கு என்ன வேணுமா இவர் போய் கேட்டதாக சேக்கிழ பெருமான் பதிவு செய்யலை. அதான் ஒரு பெரிய சிறப்பு. அடியார் எங்கேயும் போய் நிற்கக்கூடாது. அதாங்க சொல்கிறார், கையில் விளங்கு கணலுடையார் தமக்கு விளக்கு மிகை காணும் நெய்யுங்கிள்ளை விளக்கெரிப்பேர் ஆகில் நீரை முகந்து எரித்தல் செய்யும் என்று திருத்தொண்டர் குறைத்தார் தெளியார் ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் பொறை நெறியார். அங்கே போய் நிற்கிறார், அவ்வளோதான், கேட்கவெல்லாம் இல்லை அவர். அவங்க உடனே அந்த சமணர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, கையில் விளங்கும் கணலை ஏந்தி பெருமானுக்கு விளக்கு மிகையாகும். உங்கள் சாமி தான் கையில் தீயேற்றிட்டு ஆடிட்டு இருக்கிறாரு, அவருக்கு என்னையா விளக்கு? போ, அப்படி போய் விளக்கு போடணும்னா தண்ணி மூந்து போய் ஊற்று, போ தண்ணி முகந்து ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்குக்கு நெய்யுங்கு இல்லை, நீர் விளக்கு எரிப்பீரானால் நீரை முகந்து எரிப்பீராக என்று சொல்கிறாங்க. சொன்னது யார்? ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாகும் என்று கொள்கை மேற்கொண்டுள்ளுகின்ற குற்றமுள்ள நெறியுடைய சமணர்கள்னார். ஒரு பொருளே பொய்யும் மெய்யும்னா அவங்களுடைய மந்திரம் என்னென்னா அத்தி நாத்தி அப்படிங்கிறதா அவங்களுடைய மந்திரங்க. அத்தி நாத்தின்னு என்னென்னா உண்டு இல்லை, அதான் மந்திரம். ஞானசம்பந்தர் பெருமானை அவர்கள் வாதிலை வெல்லுவதற்கெல்லாம் பயன்படுத்திய மந்திரம் அந்த மந்திரம் தான். நம்ம அஞ்செழுத்து மந்திரத்துக்கு முன்னாடி அந்த மந்திரம் தூளாக போயிடுச்சு, நிற்க கூட முடியல. அப்படி தான் சொல்கிறார், ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினை மற்ற மந்திர விதி வருமேனர். ஆமாம், எந்த மந்திரமும் நிற்க முடியாது. அஞ்செழுத்துக்கு முன்னாடி மந்திரம் வேறு எந்த மந்திரமும் நிற்க முடியாது. அவங்க மந்திரமெல்லாம் பொசுங்கி போயிடுச்சு. ஆமாம், அத்தி நாத்தின்னு எழுதி போட்டாங்க, தீயில இருந்த சாம்பல் கூட எங்கேயே போச்சுன்னு தெரில. ஆனால் நம்மளுடைய மந்திரம் எழுதிய ஓலை புகமார்த்த பொன்முளையால் என்று சொல்லக்கூடிய அந்த ஓலை ஞான பணுவலாக பச்சை பதிகமாக நின்றது. அதுக்குனால தான் அதுக்கு பேர் பச்சை பதிகன்னு பேர். அதே மாதிரி ஆற்றிலே எழுதிவிட்ட ஓலை வாழ்கந்தனர் என்று சொல்லக்கூடிய ஓலையானது ஆற்றினரை எதிர்த்து சென்று ஏடகத்தில் சென்று சேர்ந்தது. இதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் செய்த அற்புதங்கள். நமக்கு அதே சமணர்கள் எழுதிய ஓலை அத்திநாத்தி மந்திரம் வேகமாக தண்ணி போன திசையில் போயிடுச்சு என்று சொல்லுவாங்க. அதான் அவங்களுடைய மந்திரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் நமக்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அதை சொல்கிறார், ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொருள் மேற்கொள்ளும் பொறை நெறியார் அப்படின்னு சொன்னார். அவர்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது விளக்கு மிகை என்று சொல்லி விளக்கெரிப்பேர் என்று முன்பின் மாறுபடக்கூடாது. அப்படின்னா விளக்கினை அதாவது அவிக்கும் தன்மை கொண்ட நீரினால் விளக்கெரிப்பின் முரண்பட கூறுதலும் அவர்களது ஒரு பொருளே பொய்யும் மெய்யுமாம் என்னும் பொறை நெறினை காட்டுவனை என்ற குறிப்பும் காண்க என்று சொல்லார். விளக்குக்கு எண்ணெய் இல்லைன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். அப்படி விளக்கு எரிக்கணும்னா நீரை முகண்டு எரி அப்படின்னு சொன்னது அதை முன்னும் பின்னும் பேசக்கூடியவர்கள் சமணர்கள் என்று சொல்கிறார். அப்படி
அருகர் மதியாதுரைத்த உரை ஆற்றார் ஆகி அப்பொழுதே பெருக மனத்தில் வருத்தமுடன் பெயர்ந்து போந்து பிறை அணிந்த முருகு விரியுமலர் கொன்றை முடியார் கோயில் முன் எய்தி உருகும் அன்பர் பணிந்து விழ ஒருவர்க்கு எழுந்த உயர் விசும்பில். அப்படியே ரொம்ப மனசு விட்டு போயிட்டார். ஏன்னா இப்படி சொல்கிறாங்களே என்று சொல்லி மனசு விட்டு அருகர் மதியாதுரைத்த உரை ஆற்றாராகி அப்பொழுதேனர். அந்த சமணர்கள் சொன்ன அந்த சொல்லை கேட்டு தெரியாதவராகி அப்பொழுதே மனத்தில் வருத்தத்தோட ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறார். அங்கிருந்து நீங்கி போயே பிறையை சுடிய மனவீசும் கொன்றை பூவை அணிந்த முடியுடையாரது திருக்கோயில் முன்பு சேர்ந்து அப்படியே வீழ்ந்து வணங்குகின்றார். நம்முடைய பெருமானுடைய சிவாலயத்தில் சென்று வீழ்ந்து வணங்குகின்றார். உயர்ந்த அந்த ஆகாயத்திலிருந்து ஒரு திருவாக்கு வருகிறது. அப்பொழுதே பெயர்ந்து போந்து இந்த பாட்டில் சொல்கிறார் பாருங்க. அப்படின்னா சிவநிந்தனை செய்தவர்களை தண்டித்தல் வேண்டும். அப்படி தண்டிக்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ அவங்க சிவநிந்தனை செஞ்சுருக்கிறாங்க, அதனால் அந்த இடத்துல நிற்காமல் வந்துடுறாரு. ஆமாம், சத்தியநாயனார், விலமிண்ட நாயனார் முதலியோர் வரலாறுகள் பார்க்க. சத்தியநாயனார், விலமிண்ட நாயனாரில் சிவா அபச்சாரம் பண்ண தண்டனை கொடுத்தாங்க. நம்ம அப்படி தண்டனை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடியல. என்ன செய்ய முடியும்? அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடணும், அவ்வளோதான். ஆமாம், அது சிவநாமம் சொல்லி செவி பொத்தி கொண்டு சிவ 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 அப்படின்ட்டு காதை பொத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போதல் வேண்டும் என்பது விதி. அப்பொழுதே ஒரு கணமும் தரிக்கலாற்றாமை குறிப்பு என்று சொல்லி, ஆமாம், அப்பொழுதே என்று சொல்ற கோயில் முன்பு எய்து பணிந்து விழ சிவபெருமானே இதற்கு தீர்வு என்று சொல்லி அங்கேயே பணிந்து விழுகிறார். அப்படி விழுந்த உடனேயே ஒரு அசரீரியாக வானத்திலிருந்து ஒரு ஒலி தோன்றுகிறது. வந்த கவலை மாற்றுமினி மாறா விளக்கு பனி மாற இந்த மருங்கில் குளத்து நீர் முகந்து கொடுவந்து ஏற்றும் என அந்தி மதியம் அணிந்த பிரான் அருளால் எழுந்த மொழிகேலாம் சிந்தை மகிழ்ந்து நமிநந்தியடிகள் செய்வதறிந்திலரால். இப்படி பெருமானே இப்போ அவருக்கு ஒரு அசரீரியாக சொல்கிறார். வந்த கவலையை மாற்றிக்கொள்ளும், நீ கவலைப்படாத, உனக்கு இனி இடையராது திருவிளக்கு பணி செய்வதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய நீரை முகந்து கொண்டு வந்து விளக்கேற்றுவாயாக. சொன்னது யார்? சிவபெருமான். ஆமாம், அதுக்கு பேர் தான் சங்கு தீர்த்தம்னு சொல்லுவாங்க. திருவாரூரில் சங்கு தீர்த்தம் இருக்கும். அந்த குளத்தில் இருந்த நீரைத்தான் அவர் எடுத்துக்கொண்டு வந்து அறநெறியிலே விளக்கரித்தார் நவநீந்தியடிகள் என்று சொல்லுவாங்க. அப்படி அந்த நீரை எடுத்து கொண்டு வந்து எரிக்க சொல்கிறார் என்று அந்தியில் தோன்றும் பிறையை சூடிய சிவபெருமானது திருவருளால் எழுந்த மொழியை கேட்டு நவநீந்தியடிகள் மனமகிழ்ந்து செய்வதறியாமல் நின்றனர். என்ன செய்யறதுனே தெரியல. என இறைவனே சொல்லியிருக்கிறார். அதுவும் அந்த தண்ணீரை முகண்டு கொண்டு வந்து நீ எரி என்று சொல்லுகிறார். அதனால் இப்படி என்ன செய்கிறது என்று தெரியாத முன் செய்வது அறியாதே பலவும் செய்தோம் என்று சொல்கிறார். இப்படி ஒரு அதிசயங்கள் நடக்கின்ற பொழுது இந்த மாதிரி வரும். நம்பிகள் மலைநாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது சேரமான் பெருமாள் நாயனர் கேட்கிறார். கேட்க உடனே செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து கலிகூறனர். இப்போ சுந்தரர் வராருங்கிற ஒரு செய்தி அவருக்கு மகிழ்ச்சி, ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதுதான் அந்த மகிழ்ச்சியினுடைய ஒரு உச்சம். நம்ம செய்வது அதை சொல்கிறார். செய்வதொன்றும் அறியாது சிந்தை மகிழ்ந்து கலிகூர்ந்து என்று சொல்லுவார். இப்படியெல்லாம் நம்முடைய நாயன்மார்கள் அடைந்த ஒரு இன்பத்தை நமக்கு சேக்கிழ பெருமான் சொல்கிறார். இப்படி அந்த தலையின் மேல் கங்கை தரித்த பெருமான திருவருளை சிந்தித்து அந்த குளத்தினுடைய நடுவிலே சென்று அந்த குளத்தினுடைய நடுவில் நின்று அஞ்செழுத்தை சொல்லி அப்படியே அந்த நீரை முகந்து கொண்டு வந்து இந்த உலகமே அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திருமேலை நீரை வார்க்கிறார் அப்படின்னு சொல்லுவார். சென்னி மிசை நீர் தரித்த பிரான் அருளே சிந்தை செய்தெழுவார் நன்னீர் பொய்கை நடுப்புக்கு. அப்படி குளத்துக்குள்ளே போயிட்டார். நாதர் நாமம் நவீன்றேத்தி அஞ்சலத்தை சொல்கிறார். எல்லா அதிசயங்கள் நடக்கின்ற பொழுது அஞ்சலத்தை சொல்லுவாங்க. ஞானசம்பந்த பெருமான் முத்துசிவிகை ஏறுகின்ற பொழுது அஞ்சலத்தை சொல்லி ஏறினார். நாவுக்கரசு பெருமான் கைலாயத்திலே அந்த வாவியிலே மூழ்குகின்ற பொழுது அஞ்சலத்தை சொல்லி மூழ்கினார். அதே மாதிரி அமர்நீதி நாயனார் அந்த பலமாக வருகின்ற பொழுது, அந்த தராசை வளமாக வருகின்ற பொழுது அஞ்சலத்தை ஓதி வளமாக வந்தார். புகழ்ச்சோழ நாயனார் தீயிலே புகுகின்ற பொழுது அந்த அடியாருடைய சடையணிந்த அந்த திருமுடியை தங்க தாம்பாளத்தில் வைத்து
அதை தன்னுடைய தலையிலே வைத்து சுமந்து கொண்டு அஞ்சலத்தை ஓதி அந்த எரியை வளமாக வந்ததாக நமக்கு சொல்வார்கள். இப்படி நம்முடைய அருளாளர்கள் எல்லா இடங்களிலும் அஞ்சலத்தை சொல்லியே எந்த ஒரு நற்செயலையும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இவரும் அந்த நாதர் நாமும் நவின்று ஏற்றி அந்நீர் முகந்து கொண்டு ஏறி அப்பர் கோயில் அடைந்தகலுள் முன்னீருலகம் அதிசயப்ப முறுக்கும் திரிமேல் நீர் பார்த்தார் அப்படின்னார். அப்படி திரி முறுக்கி போட்டு நல்லா முறுக்கி போட்டிருக்கு. முதல்ல திரி போட்டு அதுக்கு பிறகு தான் எண்ணெய் ஊற்றணும். ஒரு சிலருக்கு எண்ணெய் முதல் ஊற்றுறதா திரியை முதல்ல போடுறதா நிறைய சந்தேகங்கள் அது நிறைய கேட்பாங்க. ஆனால் திரி போட்டு தான் எண்ணெய் ஊற்றணும் அப்படிங்கிறது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விளக்கு அப்படி சொல்கிறாரு. அப்படி திருமேல் நீர் பார்த்தார். 3 உலகங்களும் அதிசயிக்கக்கூடிய அளவுக்கு இதை செய்திருக்கிறார் நாயனார். திருநாமமாகிய திருவைந்தலத்தை அந்த மகா மந்திரத்தை சொல்லி பெரும் செயலுள் புகுவார். இவ்வாறு திருநாமம் சொல்லி புகுவது நம்ம பெரிய புராணத்தில் படையலங்கள் நாம் பார்க்கலாம். ஆமாங்க. அப்படி நீரை வார்த்தார். சோதி விளக்கொன்று ஏத்தலும் சுடர் விட்டு எழுந்தது அது நோக்கி ஆதி முதல்வர் அறநெறியார் கோயிலடைய விளக்கேற்றி ஏத நினைந்த அருகந்தர் எதிரே முதிரும் கலிப்பினுடன் நாதர் அருளால் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய. அப்படியே நீரால் எரித்தார் நாடறி என்று சொல்லி தலையின் மேல் கல்லினை தரித்த பெருமானது திருவருளியை சிந்தித்து எழுவாராய். அந்த நல்ல நீருடைய குளத்தின் நடுவில் புகுந்து அந்த நாமத்தை சொல்லி அப்படி அந்த விளக்கொன்று சோதி ஏற்றுதலும் அப்படியே சுடர்விட்டு எழுகிறது. அந்த விளக்கு சோதியானது சுடர்விட்டு எழுகிறது. அப்படி மேல் நோக்கி எழுந்தெறிந்தது. அதனை நோக்கி ஆதி முதல்வராகி அறநெறி அப்பருடைய திருக்கோயில் முழுவதும் திருவுக்களை ஏற்றுவித்த அப்படியே அந்த அறநெறி கோயில் முழுவதுமாக திருவிளக்கை ஏற்றி வழிபாடு செய்கின்றார். மிக்கு பெருகிய மகிழ்ச்சியினோடு நாதருடைய திருவருளால் நாடெல்லாம் அறியும்படி அந்த நீரினை பார்த்து திருவிளக்கினை எரித்தனர். காதலால் நாடெல்லாம் அறியும்படி நீரினை பார்த்து திருவிளக்கு எரித்தார் என்று சொல்லி அப்படி எப்படி செஞ்சார்னா அன்போடு எண்ணெய் இல்லாமல் அவர் என்ன செஞ்சார்? அந்த நீரையே குளத்தினுடைய நீரையே எண்ணெயாக ஊற்றி வழிபாடு செய்கின்றார். அங்கு அந்த திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறி என்று சொல்லி இச்செய்தி தேவாரத்தினால் பெற்ற சரித ஆதரவு கொண்ட பெருமையுடையதுனர். நம்ம நமினந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீநாடு அறியும் என்று சொல்லி தேவாரத்தில் போற்றப்பட்டு இருக்கிறது. நமினந்தியடிகள் நீரால் விளக்கரித்தார் என்று சொல்லி தேவார சான்று நமக்கு இருக்கிறது. செய்தி தேவாரத்தினால் பெற்ற சரித ஆதரவு கொண்ட பெருமையுடையது என்று சொல்கிறார். இப்படி விடியுமளவும் திருவிளக்குகள் அவியாமல் நின்று எரியும் பொருட்டு விடியளவுக்கு எரியும். ஆமாம், விடிய வரைக்கும் எரியுதான். அப்படி எரிவதனால் விளக்கு நெய்யாகிய நீர் குறையும் அகல்களில் எல்லாம் அப்படி அந்த நெய்னா இந்த இடத்துல நெய் நீர் தான், குளத்தினுடைய நீர் தான் நெய். அப்படி எல்லாம் நிறைவாகும் தன்மையால் எரியும் தன்மைக்கும் அகலின் அளவுக்கும் ஏற்றவாறு குளத்தக்க நீரை விளக்கு நெய்யாக வார்த்து அப்படியே அந்த நீரையே நெய்யாக நாயனார் அந்த விளக்குகளெல்லாம் விடியுமளவும் எரியக்கூடிய அளவுக்கு அதை வார்க்கின்றார். வேத பொருளாகி சிவபெருமானை தமது மனையில் வைத்து பூசை புரியும் நியதி வலுவாமல் தவறாமல் தாம் வாழும் நகராகி அந்த ஏமப்பேருங்கன் அன்றரவே அனைவாராய் இரவை தொழுது புறப்பட்டனராகி அப்படியே இப்போ வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அதே மாதிரி விளக்கு ஏற்றியாச்சு. மீண்டும் ஊருக்கு போயிடுவார். ஏன்னா அங்கே பூசையெல்லாம் முடிக்கணும். அவர் சிவ பூசை பண்ணணும், பரார்த்த பூசையெல்லாம் நிறைய இருக்குது அவருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அதனால் அவர் மீண்டும் ஏமப்பேரூர் போயாச்சு. இரவு சென்று தம்பதியின் எய்தி மனைபுக்கு என்றும் போல் விரவி நியமத் தொழில்முறையை விமலர் தம்மை அர்ச்சித்து பரவி அமுது செய்தருளி பள்ளி கொண்டு புலர்காலை அரவ மணிவார் பூசை அமைத்தாரூர் நகரின் மீண்டணைந்தார். இப்போ அந்த இரவு சென்று அந்த நகரிலே சேர்ந்து ஏமப்பேரூரில் சென்று சேர்ந்து மனையில் புகுந்து நித்தமும் இரவு போனாலும் பூஜை பண்ணியிருக்கார். காலையில் மட்டும் நம்ம செய்கிறோம், இரவும் அவர் பூஜை பண்ணியிருக்கார். அப்படி அந்த இரவு சென்று தம் நகரில் சேர்ந்து மனையில் புகுந்து பொருந்து நியமமாக செய்யும் பூசை முறை செயல்களின் முறைப்படியே விமலரை பூசித்து போற்றி திருவமுது செய்தருளி பள்ளி கொண்டு விடியற்காலம் எழுந்து அரவணிந்தாரது பூசையின் நியமத்தினை முடித்து கொண்டு, அதாவது நித்தம் செய்யக்கூடிய சிவபூசை முடித்து கொண்டு மீண்டும் ஆரூர் நகரை சேருகின்றார்.
அப்படி ஆரூர் நகரை சேர்ந்து அவர் மீண்டும் காலையில் தாம் செய்யும் நியமமாகிய ஆன்மார்த்த பூசையை செய்து முடித்து கொண்டு யாமையிரவும் பகலும் உணர்வொழியாய் இன்பம் எய்தினார் என்று சொல்கிறார். அதாவது நம்ம எப்பொழுதும் நம்முடைய ஆன்மார்த்த சிவ வழிபாட்டை முடித்து கொண்டு அதற்கு பிறகுதான் ஆலய வழிபாட்டுக்கு வரணும். ஆன்மார்த்தத்துக்கு பிறகுதான் பரார்த்த வழிபாடு என்று சொல்வது இரண்டாவதாகத்தான் இருக்கணும். ஆன்மார்த்தந்தான் முதல்ல. யாமையிரவும் பகலும் உணர்வொழியாய் இன்பம் எய்தினார் என்று சொல்லி, அப்படி இறைவன் பணியில் புகுவாராயினும் தமது நியதியாகி ஆன்மார்த்த பூசை கடமையை முடித்த பின்பே புகுதல் வேண்டும் என்பது விதி. நம்ம வேறு ஏதாவது பெருமானுக்கு தொண்டு செய்யறதுனாலும் முதல்ல பூசையை முடிச்சுட்டு தான், சிவபூசை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது என்று சொல்கிறார். ஈசர்களால் இறைஞ்சி ஏற்ற பெற்ற தவ தருமை புரிவார் என்று சொல்கிறாருங்க. அப்படி ஆரூர் பெருமானை வழிபடுதலே எவ்வூதியமாகும் என்று கொண்ட கொள்கையினால் பல நாளும் வந்து வழிபடுவார் என்று மீண்டும் அவ்வாறே அணைந்தனர் என்று சொல்கிறாருங்க. அடுத்து வணங்கி முன் சொல்லியவாறு ஒருப்பட்டு சேர்ந்து வணங்கி அறநெறியப்பர் விரும்பி விளங்கு வீற்றிருக்கும் கோயிலை வளமாக அந்த அறநெறி கோயிலை வளமாக அந்த மகிழ்ச்சியால் கீழே விழுந்து பணிந்தெழுந்து அதற்கு பிறகு பகற்காலம் முழுமையும் முறைப்படி செய்து மறையவனாராகிய நமிழ்ந்தியடிகள் மாலை காலம் வர அப்போதே அந்த திருவிளக்குகளை ஏற்றி அடிபணி காலையிலிருந்து பணி செய்கிறது கோயிலில். மாலை நேரத்தில் விளக்கேற்றி அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு பிறகு ஊருக்கு செல்வது, மீண்டும் இந்த பகலில் முழுக்க உழவார பணி செய்வது, அதே மாதிரி அழகிடுவது, மெழுகுவது, இப்படியெல்லாம் மாலையில் திருவிளக்கேற்றுவது என்று சொல்லி இப்படி தன்னுடைய பணியை செய்து கொண்டு வந்தவர் நாயனாருங்க. அதான் இந்த பாட்டு, அருமையான திருப்பாட்டு. பண்டு போல பல நாளும் பயிலும் பணி செய்து அவர் ஒழுக தண்டியடிகளால் அமணர்களக்கம் விளைந்து சார்பிலமன் குண்டரளிய ஏழுலகும் குளவும் பெருமை நிலவியதால் அண்டர் பெருமான் தொண்டர்கள் அமரர் பணியும் ஆரூரோர். இது அருமையான இடம். என்ன சொல்கிறாருன்னா, முன்பு போல பல நாட்களிலும் பயிலும் திருப்பணிகள் செய்து அவர் ஒழுகி வந்தாராகி பல நாள் செய்கிறார். இதே மாதிரி பல நாட்கள் திருப்பணி செய்கிறார். அப்படி தண்டியடிகளால் அமரர்களுக்கு கலக்கம் சேர்ந்ததால் நற்சார்பில்லாத சமணர்களாய் கீழ்மக்கள் அழிந்து ஒழியவே தண்டியடிகள் ஏற்கனவே அவர் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீங்கள் கண் பெற்றால் நாங்கள் இந்த ஊர் விட்டு வெளியில் போயிடறோம்னு சொல்லி அவர்களே முன் அதே போல் தண்டியடிகள் பிறவி குருடாக இருந்த தண்டியடிகள் கண் பெற்று விடுகின்றார். அதற்கு பிறகு இவர்களே அந்த ஊரை விட்டு அரசன் மூலமாக விரட்டப்படுகிறார். அதெல்லாம் அந்த சரீரத்தில் தண்டியடிகள் நாயனாருடைய சரீரத்தில் வருகிறது. அவரும் திருவாரூரை பிறக்கக்கூடிய தவமுடையவர். தண்டியடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். ஆமாம், அப்படி அந்த கீழ்மக்கள் அழிந்தொழியவே தேவர் தலைவராகிய தியாகேஸ்வருடைய அடியார்களது பாதங்களை தேவர்கள் போற்றுவதற்கிடமாகிய திருவாரூரின்கண் 7 உலகங்களும் போற்றும் பெருமை நிலவியது. அப்படி 7 உலகங்களும் போற்றக்கூடிய அந்த பெருமை, அதாவது என்ன சொல்றாரு, அண்டர் பெருமான் தொண்டர்கள் அமரமணியும் ஆரூர் அப்படின்னார். அப்படின்னா அண்டர் பெருமான் தொண்டர்கள் பெருமான் சிவபெருமானுடைய அடியார்களை தேவர்களெல்லாம் வணங்கக்கூடிய பெருமையுடையது திருவாரூர் என்று சொல்கிறார். ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அவ்வளவு உயர்ந்தவர்கள், சீவன் முக்த அடியார்கள். அந்த அடியார்கள் திருவடியை வணங்குவதற்காக அங்கு தேவர்களெல்லாம் நிற்பார்கள் என்று சொல்கிறார். அதான் பூபார் திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவால் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாதேவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம். அப்போ திருக்காவனம், தேவாசிரியன் திருக்காவன் பெயர் வந்ததே அடியார்கள் காத்து கிடக்கிறதுனால தான் தேவாசிரியன் திருமண்டவன் பெயர் வந்தது. அண்டர்பிரான் தொண்டர்கள் அப்படின்னார். ஆமாம், அப்படி அண்டர்பிரான் தாங்கள் நலம் பெறும் பொருட்டாக தேவர்கள் அடியார்களை பணிந்து அவர்களது கருணை வரும் காலம் பார்த்து வாயில் காத்து கொண்டுள்ளார்கள் என்பது திருக்கூட்டசர். பாருங்கள் எவ்வளோ பெருமை. ஆமாம், தொண்டர்மிடைய தேவர் ஒதுங்கும் செல்வ திருவாரூர் அப்படிம்பாரு. ஏறுவன் வெளிக்காம என்ன பண்ணதில்லை. அடியார்கள் வழிபாடு செய்ய போனால் திருவாரூரில் தேவர்களெல்லாம் விலகி நிற்பாங்களாம். அப்படி சொல்கிறார். அந்த குளத்திலே மூழ்கி 12,000 பொற்காசிகளை சுந்தரர் எடுக்கின்ற பொழுது சேக்கிழ பெருமான் அங்கே ஒன்று சொல்கிறார். உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லோம் உலகுய இருண்டதிரு களத்து முதுகுண்டர் கனகம் ஆற்றினில் இட்டு வளத்தில் மழிந்து 7 உலகம் வணங்கு பெறும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்று எமை எடுத்தார். 7 உலகம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் வருது. அதே மாதிரி இங்கேயும்
ஏழு உலகும் என்று சொல்லி சொல்கிறாருங்க. ஏழுலகும் குளவும் பெருமை நிலவேதால் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்படி தினசரி அவர் ஆன்மார்த்த பூசை முடித்து கொண்டு அதற்கு பிறகு அந்த தன்னுடைய நியமம் நித்தல் செய்ய வேண்டிய பணிகளுக்காக அங்கிருந்து இங்கே வருகிறார் என்று சொல்கிறார். அப்படி நமினந்தியடிகளால் நல்தொண்டாக அப்படி நாளும் செய்து கொண்டு வருகிறார். நிவேதனத்துக்கு வேண்டிய திருமதுபடி முதலாகத்தான் வேண்டும்படிய நிபந்தங்கள் பலவற்றையும் வேதங்கள் ஆகமங்களாகிய முதல் நூல் விதித்த விதிகள் விளங்கும்படி அப்படியே விதிகள் விளங்கும்படி அரியனின் மீது திகழ அமைந்தான். நீதியுடைய சோழன் தனது சிங்காசனத்தில் வீற்றிருந்து அமைந்தான் என்று சொல்லி சோழ மன்னனிடத்தில் சென்று இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பங்குனி உத்திர திருநாளுக்கெல்லாம் விழா செய்ய வேண்டும் என்று சொல்லி சோழ மன்னனிடத்தில் கேட்கிறார் இவர். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாருங்க. வென்றி விடையார் மதிச்சடையார் வீதி விடங்க பெருமாள் தான் என்றும் திருவாரூர் ஆளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்று செய்யும் செயலும் பங்குனி உத்திரமாம் திருநாளுயர் சிறப்பும் நின்று விண்ணப்பம் செய்தபடி செய்தருளும் நிலை பெற்றார் என்று சொல்லி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஆரூர் பெருமான் அந்த வீதி விடங்க பெருமான் திருவாரூரை ஆட்சி புரியும் இயல்பின் முறைமையாக திருவிளையாடல் பொருந்திய செயலினையும் உத்தரமாம் திருநாள் உயர் சிறப்பும் பங்குனி உத்தரமாகிய அந்த திருநாளிலே உயர்ந்த திருவிழாவையும் நின்று விழா கொண்டருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டபடியே விழா கொண்டருளும் நிலைமையினையும் பெற்றனர் நமிந்தியடிகளார் என்று சொல்லி அரசன் அந்த பங்குனி உத்தர திருவிழாவை அரசனுடைய இதுக்கு ஏற்ப நமினந்தியடிகள் அந்த விழாக்களை எல்லாம் நமினந்தியடிகளே முன்னின்று செய்கிறார் என்று சொல்றார். அதாவது அந்த விழா கொண்டருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்த கொண்டபடியே விழா கொண்டருள் நிலைமையினையும் பெற்றனர் நமிந்தியடிகளார் என்று சொல்றார். அப்படி பூதநாதர் புற்றிடங்கொள் புனிதற்கு அப்படின்னு சொல்றார். உயிர்களுக்கெல்லாம் தலைவர், சிவபூத கணங்களின் தலைவர் என்று சொல்லி, உயிர்களுக்கு தலைவர் என்பது பசுபதி என்ற தன்மை என்று சொல்லி, அப்படி அமுதுபடி திருவமுது, பாலமுது, நெய்யமுது, கரியமுது, அடைக்காய் அமுது முதல் எல்லாம் அளவுப்படி கொள்கை. இது சிவ ஆகமங்கள் நித்தம் என்று சொல்றார். நித்த பூசைக்கு எல்லாம் செய்யணும் என்று சொல்றார். திருவமுது செய்யணும். அடைக்காய் அமுது அப்படிங்கிறது வெற்றிலை பாக்கு, அதுவும் பெருமானுக்கு உகந்தது. ஆமாம், அடியார்களுக்கு உகந்தது. திருவமுது, பாலமுது, நெய்யமுது, தயிர் அமுது, அடைக்காய் அமுது முதலாயன எல்லாம் அளவுப்படி கொள்க என்று சொல்லி ஆகமங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். இப்படி நாயனார் அப்படி பல காலம் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். பங்குனி மாதம் உருத்திர நாளில் உருத்திர பாத தரிசனம் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் திருவாரூரில் மார்கழி திருவாதிரையும் பங்குனி உருத்திரமும் இறைவனுடைய திருவடி காட்சியாக வைத்து போற்றப்படுகிறது என்று சொல்லி, அதாவது இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழுலகும் மன்னும் பெருமை திருவாரூர் மன்னரடியார் வழி நிற்பார் அன்ன வண்ணம் திருவிளையாட்டு அடி அருள திருவிளையாட்டு ஆடி அருள என்னாலும் நன்மை பெருக நமினந்தி அடிகள் தொழுதார் நாம் உய்ய. அதாவது இப்படி நமினந்தியர்கள் பற்பல திருப்பணிகளை செய்து கொண்டு அங்கு 7 உலகங்களையும் நிறையும் பெருமையுடைய திருவாரூர் செல்வ தியாகேசர் அடியார்களது அன்பின் வழியே நிற்பாராக, அவர் விண்ணப்பித்தபடியே திருவிளையாள்களை கொண்டு அருளினாராக என்று சொல்லி, இப்படி பெருமான் திருவிளையாடல் செய்கிறார் என்று சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, அதாவது இப்போ நாயனார் திருவோலக்கம், இறைவனுடைய திருவோலக்கம் நடக்கிறது. திருமணலி என்று சொல்லக்கூடிய அந்த பதிக்கு சாமி எழுந்தருள் செய்கின்றார். அப்படி செய்கின்ற பொழுது இவரும் போகிறார், நமினந்தி அடிகளும் அங்கே போகிறார். எல்லா அடியார் பெருமக்களும் அங்கே வருகிறார்கள். இவர் ஒரு சிவாச்சாரியார் கோத்தரம், அதாவது ஆதிசைவ கோத்தரத்தில் அவதரித்தவர். எல்லா குலத்தவர்களும் வந்திருக்காங்க என்று சொல்லி அதில் கலந்து கொண்ட இவர் என்ன செய்கிறார்னா, தீட்டுப்பட்டது என்று சொல்லி ஒருவாறு மனசில் நினைக்கிறார். தேவர் பெருமான் எழுச்சி திரும் அனடிக்கு ஒரு நாள் எழுந்தருள யாவர் எண்ணாது உடன் சேவித்து எல்லா குலத்திலுள்ளோரும் மேவ அன்பர்தாமுடன் சேவித்து அணைந்து விண்ணவர்தம் காவலாளரோலக்கம் அங்கே கண்டு களிப்புற்றார். தேவநாயகராகிய தியாகேசர் எழுச்சியாக ஒரு நாள் திருமணலிக்கு எழுந்தருள, அப்படி திருமணலிக்கு செல்லுகின்ற பொழுது நமினந்தி அடிகளும் அவரை உடனாக சேவித்து அணைந்து தியாகேசருடைய திருவோலக்கத்தை அங்கு கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். திருவோலக்க காட்சி, பெருமான் அப்படியே ஓலக்கம்
எல்லா அடியார்களும் வர்றாங்க, இவரும் போகிறார். அப்படி வருகின்ற பொழுது அவர் அதையெல்லாம் முடித்து கொண்டு வீட்டுக்கு வரார். அப்படிக்கு வீட்டுக்கு வருகின்ற பொழுது பகல் பொழுது உள்ள அளவும் சேவித்து கொண்டு இரவு வீட்டுக்கு வரார். திருமணையில் புகுதா உள்ளே போகிறதில்ல, ஏன்னா தீட்டு பட்டுருச்சு, குளிச்சுட்டு போகலாம் என்று சொல்லி அவர் அந்த திருமணையில் உள்ளே போகாமல் மனைப்புறக்கடையில் அப்படியே தூங்கிடுறார். அப்படி தூங்கி இருக்கின்ற பொழுது இல்லறங்கள் முற்றம் செய்யும் மனைவியார் வந்து நாயகரை உள்ளே புகும்படி சொல்கிறார். அம்மா வந்து கூப்பிட்றாங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நாயனாரை கூப்பிடுகின்ற பொழுது அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பூசைகள் எல்லாம் முடிக்க செய்கின்ற கடமை முறைமையின்படி அக்னிகாரியம் செய்து பள்ளி கொள்வீராக. தினசரி அப்போ இவர் அக்னிகாரியம் இரவுலையும் செஞ்சுருக்கிறார், காலையிலையும் செஞ்சுருப்பார், இரவுலையும் செஞ்சுருப்பார். இதிலிருந்து தெரியுது நமக்கு. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் தங்கள் அப்படி அம்மா சொல்லுகின்ற பொழுது அக்னி காரியங்களெல்லாம் செய்து கொண்டு சேர்வாய் என்று சொல்ல மனைவியார் அவற்றை கொண்டு வருவதற்கு விரைந்து போகிறார். அப்படி போந்ததுனால அம்மா சொல்கிறாங்க. அம்மா சொன்னோடனே அவருக்கு தம் தலைவராகி சிவபெருமான் திருமணலிக்கு எழுந்தருளும் எழுச்சியனை சேவித்து உடன் கலக்கும்படி எவ்விடத்தும் எல்லாரும் கலந்து போதனால் என்னை இழிவு தீண்டிற்று என்று கூறி பாருங்கள். எல்லாரும் வந்ததுனால ஒரு தீட்டு ஆயிடுச்சு, இழிவு தீண்டிற்று என்று சொல்லி நாயனார் சொல்கிறார். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா, குளித்து தூய்மைப்படுத்தி கொண்டு அதன் பின்பு மனையில் புகுந்து வேதங்களின் தலைவராக இருக்கக்கூடிய பெருமானுடைய பூசணையை தொடங்க வேண்டும். அதற்கு நீ குடிக்க குளிர்ந்த நல்ல நீர் முதலியவற்றை கொண்டு இங்கு சேர்வாயாக என்று சொல்ல அன்புடைய மனைவியாரும் அவற்றை கொண்டு வருவதற்கு வேகமாக போகிறாங்க. இப்போ அவர் வந்து அம்மா வந்து அதையெல்லாம் தண்ணீரெல்லாம் தயார் பண்ணுறாங்க, குளிச்சுட்டு அவர் உள்ளே வருவதற்கு. அப்போ வந்து அந்த கொஞ்ச நேரத்தில் அவர் கொஞ்சம் உறங்கிடுறார், கண்ணை மூடிடுறார். அப்படி கண்ணை மூடி அது பெருமானுடைய திருவருளால் வந்ததா இல்லை அவருடைய உடம்பினுடைய அயற்சியால் வந்ததான்னு எனக்கு தெரியல என்று சொல்லி இந்த மாதிரி பல இடங்கள் சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுவார். ஆனால் அவர் கொஞ்சம் உறக்கம் வந்தது. உறக்கம் வந்தோடனே பெருமானுடைய கனவுல சாமி வந்தார். அதான் சொல்கிறார், ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனியினில் ஏயும் அசைவின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாளாதே மேய உறக்கம் வந்தனைய விண்ணோர் பெருமான் கடல் நினைந்து தூய் அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின்கண் சொல்கிறார் பாருங்க. ஏய பொழுது தம்பெருமான் அருளால அவ்வாறு மனையார் சீத நன்னீர் முதலால் கொண்டு வந்து அந்த வர்ற அந்த கொஞ்சம் சின்ன நேரத்தில் அவரது திருவுடம்பில் வழிச்சென்று வந்த அயற்சியினாலோ நடந்து வந்ததுனால வந்த அயற்சியாக இருக்குமோ இல்லை காரணத்தால் என்று நாம் அறிய மாட்டோம், என்ன காரணம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சிறிதும் தாழ்காது பொருந்திய உறக்கம் வந்து சேர உடனே தூங்கிட்டார். அப்படி வந்து அம்மாட்ட சொன்னோன்னு தூங்கிட்டார், கண்ணை மூடிட்டார். அப்படி தூங்கின உடனேயே தேவர் பெருமான் திருவடிகளையே நினைந்த வண்ணமாய் அப்படி பெருமானுடைய திருவடியவே நினைந்து கொண்டு தூங்குறார். சுந்தரமூர்த்தி சாமிகள் சித்தவட மடத்தில் தூங்குகின்ற பொழுது உறங்குகின்ற பொழுது உள்ளே போக முடியல அவரால். ஏன்னா அப்பர் சாமிகளை ஆட்கொண்ட பதிங்கிறனால சித்தவட மடத்துக்குள்ளே போகிறதில்லை. ஆனால் அந்த சித்தவட மடத்தில் உறங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது இறைவன் திருவடியவே நினைந்து கொண்டு இருக்கிறார். அப்படி நினைந்து கொண்டு இருந்ததுனால சாமி இங்கே வந்துட்டார். சாமி அவருடைய நேரில் வந்து தன்னுடைய திருவடியை சுந்தருடைய தலை மேலே வச்சார் என்று சொல்லி பெரிய புராணத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ பெருமானுடைய திருவருளையே நிலைத்து நிற்கக்கூடியவர் நம்முடைய நாயன்மார்கள். அப்போ தான் வந்து அவருக்கு வந்து அவருடைய திருவடிக்கு மேலே திருமுடிக்கு மேலே திருவடியை வைத்தார், திருவடி தீட்சியை கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் பார்க்க முடிகிறது. இப்போ நாயனார் என்னென்னா இறைவனுடைய திருவடியவே நினைந்து கொண்டிருக்கிறார். இப்போ சாமி கனவுல வந்துட்டார். கனவுல வந்து சொல்கிறார், அதாவது வீதி விடங்க பெருமான் அன்பர் பூசணைக்கு வருவார் போலனர். நமனிந்தியடிகள் குளித்து தூய்மை செய்து செய்ய இருக்கும் பூசனை ஏற்றுக்கொள்ள முன் வருவார் போல. அப்போ நமனிந்தியடிகள் தினசரி பூஜை செய்கின்ற பொழுது அவர் பூசைக்கு ஆரூர் பெருமான் வந்திருக்கிறார். சொல்கிறார், எப்படி சொல்கிறாருன்னா, எப்பொழுதும் வர மாதிரி வந்தாராம் சாமி. ஆமாம், எப்பொழுதும் வந்த மாதிரி சாமி எப்பொழுதும் பூசணைக்கு வருவது போல வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார் சேக்கிழ பெருமான். சொல்றார் பாருங்க, மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விடங்க பெருமாள் தாம் மான அன்பர் பூசணைக்கு வருவார் போல வந்தருளி ஞான மறையோர் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்கள் ஆன பரிசு காண்பாய் என்று அருளி செய்தங்கு எதிர் அகன்றார். இப்போ சாமி வந்து பூசை நம்மளும் தான் பண்ணுறோம். ஆனால் சாமி வராரா அப்படின்னா சாமிக்கு தான் தெரியும் இல்லையா, நமக்கு தெரியாத கூட வந்துட்டு போயிருக்கலாம், நமக்கு தெரியாத கூட.
ஆனால் சேரமான் பெருமான் நாயனாருடைய பூசைக்கு தினசரி பெருமான் வந்தார். அந்த சிலம்பொலி கேட்கும். அப்படி சிலம்பொலி கேட்காதனால தான் தன்னுடைய உடைவாளை எடுத்து அவர் தன்னை மாய்த்து கொள்ள முற்பட்டார். அப்போ தான் இறைவன் வந்து சுந்தரன் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். அவருடைய பாட்டில் நான் மயங்கி அங்கே நின்று கொண்டு இருந்தேன் என்று சொல்கிறார். முழு வியாபகத்தினுடைய பெருமான் எல்லா பக்கம் இருப்பார். ஆனால் அன்பு கருதி அந்த மாதிரி சொல்கிறார். அது மாதிரி தினசரி அவர் பூசைக்கு வந்திருக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. மேன்மை விளங்கும் பெருமை விளங்குதற்கிடமாக திருவாரூர்கள் எழுந்தருளி வீத விளங்க பெருமான் தாமே பெரிய அன்பராகிய நமிழந்தியடிகளுடைய பூசனை ஏற்பதற்கு வருவார் போல் வந்தருளினர். அப்படியே அந்த பூசனை ஏற்றுக்கொள்ள வருவது போல வந்தாராம். ஆமாம், அப்படி அந்த ஏற்றுக்கொள்ள வருவது போல வந்து எழுந்தருளி, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாம் ஞான மறையோர்களாய் நம் சிவகணங்களே ஆன பரிசினை நாம் காட்ட நீ காண்பாயாக என்று அள்ளி செய்து அவர் மறைந்தருளினார். என்ன சொன்னார் அப்படின்னா, இவர் அந்த வந்திருந்த அடியார்கள் எல்லாம் தீட்டுன்னு சொல்லி வந்ததுனால அவர்கள் எல்லோரும் ஞான மறையோர் ஆரூரில் பிறந்தாரெல்லாம் நம் கணங்களான பரிசு காண்பார்கள், எல்லாம் சிவகணங்கள் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய கனவிலே வந்து ஆரூர் பெருமான் அருளி கொண்டு செல்லுகிறார். அதான் சொல்கிறார். அப்போ நித்திய பூசையில் தியாகேசரையே தம் ஆன்ம பூசைக்குரிய நாயகராக கொண்டு நியமமாக பூசித்தார் என்று சொல்லி நமக்கு அறிய முடிகிறது. அப்படி அவர் செய்யும் பூசை கொள்ள தினமும் வரும் வழக்கம் இறைவருக்கு வந்தருளினார் என்று சொல்லுகிறார். மேன்மை விளங்கும் திருவாரூர் இன்றும் விளங்குதற்கிடமாகிய மேன்மையாவது திருவாரூரிலே தியாகேசர் ஆட்சி புரிந்து அருளுதல் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆரூர் பெருமான் எப்பொழுதும் போல பூசைக்கு அங்கு வந்தார் என்று சொல்லி ஆரூர் பிறந்தார் எல்லாம் ஞான மறையோர் என்று சொல்லுகிறார். அதான் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையிலே சொல்லுகிறார். திருவாரூர் பிறக்கும் பெருமை தவமுடையார் என்று சொல்லி தண்டியடிகளுடைய புராணத்திலே சொல்லுகிறார். அப்படி பக்குவமுடைய ஆன்மாக்களை திருவாரூரில் பிறந்து முக்தி அடையக்கூடிய ஆன்மாக்கள் என்று சொல்றார். அப்போ பிறந்தார் எல்லாம் ஞானமறையோர் ஆவார், ஆதலால் அவர் முக்தி பெற்று நம் கணங்கள் ஆவர் என்ற தன்மை இறைவனே இங்கு சொல்லுகிறார் என்று சொல்லி, அப்படி ஆதிதேவர் சொல்லிட்டு அவர் மறைஞ்சிட்டார் பெருமான். அப்படி மறைந்ததுக்கு பிறகு அப்படி இறைவில் செய்யும் பூசனை செய்யாமல் பிழைபட நினைந்தேன் என்று அஞ்சி அப்படியே நம்ம தவறாக நினைந்து கொண்டோம் என்று சொல்லி அவருக்கு ஒரு நடுக்கு, ஒரு அச்சம். ஏன்னா இறைவனே வந்து இப்படி சொல்லுகின்றார் என்று சொல்லி அப்படியே அவ்வாறே உள்புகுந்து வழிபட்டு மனைவியாருக்கும் போன்ற செய்தியை சொல்லி கண்ட காட்சியை மனைவியிட்டையும் சொல்லிடுறார் நாயனார். அப்படி சொல்லி அதற்கு பிறகு விடியற்காலையில் விரைவினோடு வேகமாக இறைவருடைய திருவாரூர் போகிறார். விடியற்காலை விடிஞ்சு விடியாமல் அப்படி திருவாரூர் செல்லுகிறார். அந்த நகரத்தை பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது சொல்கிறார் பாருங்க சேக்கிழ பெருமான், தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மைவை தனைய கண்டரவர் வடிவேயாகி பெருகொலியால் மொய்வை தவர்ந்த மேனையராம் பரிசு கண்டு முடிகுவித்த கைவை தஞ்சை அவனிமிசை விழுந்து பணிந்து களி சிறந்தார். அதெல்லாம் எப்படி தெரிஞ்சாங்கன்னா, திருவாரூர் பெருமான் மக்கள் எல்லாம் இறைவனுடைய திருக்கோலத்தோடு காட்சி கொடுத்தாங்களாம். அப்படின்னா அங்கே என்னென்னா அந்த இடத்துல வந்து அந்த பெருமானுடைய சிவசாரூபம் பெற்றவர்கள் அங்கே இருந்திருக்கிறாங்க. அங்கே இருந்த திருவாரூர்காரர் எல்லாரும் எப்படின்னா சிவசாரூபம் பெற்றவர்கள் அப்படின்னா அப்படி சொல்கிறார். அதாவது தியாகேசரது திருவாரூர் பிறந்தவார்கள் எல்லாரும் அந்த மை வைத்தது போன்ற கண்டத்தையுடைய பெருமானது திருவடிவத்தையே உடையவர்களாகி பாருங்கள், திருநீலகண்டத்தோடு எல்லாரும் பெருமானுடைய வடிவத்தோடு காட்சி கொடுத்தாங்களாம். யாருக்கு கிடைக்கும்? அப்படி எல்லாரும் அந்த காட்சி கிடைக்கிறது. அந்த ஒளியினாலை திரண்ட மேனியை கொண்டவர்களாய் விளங்கும் தன்மையை கண்டு அப்படியே கைகூப்பி வணங்குகிறார் எல்லாத்தையும். நாயனார் வந்து அப்படியே அந்த சிவசாரூப நிலையில் நின்ற அடியார்களை பார்த்து அப்படியே வணங்குகின்றார். அதான் மை வைத்த கண்டரவர் வடிவேயாகி என்று சொல்கிறார். மை வைத்த கண்ட வடிவேனா சிவசாரூபம் பெற்ற நிலை, சிவயோகம் கைவந்த பெரியோர் ஞானம் பெற்று சிவசாயுச்சியம் அடைவதன் முன் பெரும் பதம். சிவசாயுச்சியம் என்று சொல்லுவதுதான் கடைசி முக்தி, நான்காவது முக்தி. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த சிவசாரூபம். சிவசாரூபம் பெற்று அவர்கள் வந்து மீண்டும் சாயுச்சியம் அடைவார்கள் என்று சொல்றார். பெருகொழியால் மெய் வைத்து அமர்ந்த மேனி என்று சொல்றார். மை வைத்தனை கண்ட வடிவேயாகி அப்படின்னா ஆரூரில் பிறந்த தன்மையாலே காலாந்தரத்தில் சிவசாரூபம் பெற்று முக்தியடையும் தன்மை என்று சொல்லுகிறார் நம்முடைய உரையாசிரியர். அப்போ அவர்கள் எல்லோரும்
இறைவனுடைய வடிவம் பெற்று அந்த திருநீலகண்டத்தோடு வடிவம் பெற்று சிவசாரூப நிலையில இருந்து இறைவன் திருவடி அடைய பெற்றார்கள் என்று சொல்லி நாயனாருடைய அந்த ஒரு சரிதத்திலே நமக்கு அவர்களுடைய திருக்கண்களுக்கு எல்லாரும் எப்படி தெரிகிறாங்க? சிவகணங்களாக சிவசாரூபம் பெற்றவர்களாக தெரிகிறார்கள். அப்படி படிவமாற்றி பழம்படிய நிகழ்வும் கண்டு பரமர்வால் அடியேன்களையே பொறுத்தருள வேண்டும் என்று பணிந்தருள குடியும் திருவாரூர் அகத்து புகுந்து வாழ்வார் குவலயத்து நெடிது வருகும் திருத்தொண்டு நிகழச் செய்து நிலவுவார் என்று சொல்லி அப்படி அந்த அந்த முன்காட்டிய படிவத்தை மறைக்க முன்னிருந்தபடியே நிகழ்வதனையும் கண்டு இறைவருடன் அடியானது பிழையை பொறுத்தருள வேண்டும். பெருமான் வேற என்ன செய்ய முடியும்? பெருமானை என்னுடைய பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று விண்ணப்பித்து வணங்கி திருவருளினாலே தமது தவத்தினின்றும் திருவாரூரில் குடிபுகுந்து வாழ்வாராகி. இப்போ என்ன செய்கிறாருன்னா, இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு திருவாரூர் எல்லாம் சிவகணங்கள் சிவசாரூபம் பெற்றவர்கள். ஏமப்பேரூர்லேருந்து திருவாரூருக்கு அவர் குடிபெயர்ந்து வந்துடுறார். நாயனார் அங்கே வந்து குடி வந்து அங்கேயே பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு அப்படியே வாழ்ந்து விடுகிறார். இதுதான் நமக்கு இந்த சரீரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்படி திருவாரூர் குடிபுகுந்து வாழ்வாராகி உலகத்தில் நெடிது பெறுகின்ற திருத்தொண்டுகளில் பலவற்றையும் நிகழும்படி செய்து அவர் வாழ்ந்து வருகிறார். அதற்கு அடுத்து சொல்கிறார், நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நியதியாகவே வேறு வேறு வேண்டுவன எல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பு மணிப்புற்றில் இருந்தார் தொண்டர்காணி என்னும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார் என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் நமினந்தியடிகளுடைய தொண்டை பாட்டு சொல்லுகின்ற பொழுது அவருடைய தேவாரத்திலே வைத்து போற்றுகின்றார். தொண்டர்க்கு ஆணியனும் பேரு திருநாவுக்கரசு விளம்ப பெற்ற பெருமையினார் என்று சொல்லி ஒரு தொண்டை அளக்கக்கூடிய அளவு கருவி என்று சொல்லி ஆணிப்பொன் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அப்பர் சாமிகளே தன்னுடைய தேவாரத்தில் வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு பணி செய்து வாழ்ந்தவர் நம்முடைய நமினந்தி அடிகள் என்று சொல்லுகிறார். அதான் இதில் சொல்றார், ஆரூர் பெருமானுடைய அந்த திருவருள் அவருக்கு நாவுக்கரசு பெருமானுடைய தேவாரத்திலே வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை கொடுத்தது. திருவாரூர் பெருமான் எழுச்சியில் சேவிக்க போனவர் என்று. தொண்டர்க்கு ஆணி அப்படின்னா ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன் என்பது திருவிருத்தம். ஆணின்னா பொன் உரையாணி அளவு, அதாவது தொண்டை அளக்கக்கூடிய ஒரு அளவு என்று சொல்லுகிறார். அப்படி அடியார்களின் தொண்டின் திறங்களை அளந்து காட்டுவர் என்பது நமினந்தி அடியாருக்கும் அடியேன் என்று தொகைநூல் கூறியது என்று சொல்லி அந்த பாடல் அரசுகளுடைய தேவாரத்திலே போற்றப்படுகிறது. ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் வரிப்பத்தம் பங்குனியுத்தரம் பார்ப்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதனடி தொண்டன் நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீநாடு அறியுமன்றே என்று சொல்லி போற்றுகின்றார். நம்முடைய அதாவது நீரால் விளக்கிட்டதையும் நமக்கு நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்திலே வைத்து போற்றுகின்றார். அதே மாதிரி இவர் அதாவது இவரை தொண்டர் ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணிப்பொன் ஆரூர் அகத்தடக்கி என்று சொல்லி அவரை தொண்டர் ஆணி என்று சொல்லி போற்றுகின்றார். இப்படி திருநாவுக்கரசர் இவரை போற்றும் தேவாரத்தினுள் பரமாச்சாரியர்களால் வைத்து பாராட்டப்படுவது மிக பெரும் பேர். ஏன்னா இறைவனை தவிர யாரையும் போற்றாதவர்கள், வணங்காதவர்களுடைய நம்முடைய பரமாச்சாரியர்கள் அவர்களுடைய திருவாக்கிலிருந்து பேசப்படுவது ஒரு சில நாயன்மார்கள் தான். ஞானசம்பந்த பெருமானும் பாடியிருக்கிறார், குலச்சிறை நாயனாரை பாடியிருக்கிறார், சிறுத்தொண்ட நாயனாரை பாடியிருக்கிறார். இப்படி ஒரு சில நாயன்மார்களைத்தான் நம்முடைய நாயன்மார்கள் பாடியிருக்கிறார்கள் என்று சொல்லி மங்கையர்க்கரசியாரை பாடியிருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அதே மாதிரி அப்பூதி நாயனாரை அப்பர் சாமிகள் பாடியிருக்கிறார். இப்படி சில நாயன்மார்கள் மட்டும் பாடப்பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படி பிள்ளையார் திருவாக்கில் பிறத்தலாலே சிவமே கூடின என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே நம்முடைய அதாவது ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசுடைய திருவாக்கில் எல்லாம் ஒருவர் புகழ்ந்து பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு இறைவனுடைய திருவடி நிழலிலே இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவ்வளவு பெருமை இருந்தால் தான் அவங்கெல்லாம் பாடுவார்கள் என்று சொல்லி இப்படி நம்முடைய நாயனார் இந்த திருப்பாடலிலே நமக்கு போற்றுகின்றார். அடுத்து இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகும் தொழச் செய்து நன்மை பெருகு நமினந்தி அடிகள் நயமார் திருவீதி சென்னி மதியும் திருநதியும் அலைய வருவார் திருவாரூர் மன்னர் பாத நீலன் மிகும் வளர்பொற்சோதி மன்னினார். இப்படி பணி செய்து கொண்டு வருகின்ற நம்முடைய நாயனார் அவர்கள் அப்படியே திருவாரூரில் இருந்து, ஏன்னா அங்கேயே குடி வந்துடுறார். அதற்கு பிறகு நன்மைகள் எல்லாம் பெருக நமினந்தி அடிகளார் எல்லா உலகம் தொழும்படியாக திருப்பணிகள் பலவற்றை செய்து எல்லா உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு
திருப்பணி செய்து வருகின்றார். அப்படி நலம் பொருந்தும் திருவீதியில் சென்னியில் பிறையும் கங்கை பொருந்த வருவாராகிய திருவார் தியாகேசருடைய திருவடி நீழலின் வளர்கின்ற அழகிய சோதியனும் நிலை பெற்று சார்ந்தார் என்று சொல்லி, அப்படி நாயனார் பெருமானுடைய நீழல் ஜோதி பிறவி வெம்மையனை மாற்றுதல் நீழல் என்று சொல்லப்படுகிறது. அப்படி ஆணவ அறியாமையை செய்யும் மூலமாகிய ஆணவ இருளை மாற்றுதலின் சோதி என்றும் உருவகித்து உபசரிப்பது மரபு என்று சொல்லி, சுழலார் துயர் வெயில் சுற்றிடும் போது அடி தொண்டர் துண்ணும் நிழலாவண என்று சொல்லி தேவாரம் சொல்லுவது போல தியாகேச பெருமானுடைய திருவடி நிழலை நாயனார் அடைந்தார். அவர் அடைந்த நாள் இன்றைய திருநாள் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த திருநாளிலே நாயனார் பெருமான் திருவடி அடைய பெற்றது நாம் செய்த ஒரு பெரும் பேறு என்று சொல்லி நாயனாருடைய திருவடியை வணங்கி அமைவோம். இது முடிகின்ற பொழுது எப்பொழுதும் ஒரு சருக்கம் நிறைகின்ற பொழுது சுந்தரமூர்த்தி சாமியுடைய துதி சொல்லப்படும். இந்த சருக்கம் நிறைவாகின்ற பொழுது நாட்டாரறிய முன்னாளில் நன்னாளுழந்த ஐம்படையின் பூட்டார் மார்பில் சிறிய மறை புதல்வன் தன்னை புக்கொழியோர் தாழ்தாமரையின் மடிவின்கண் தனிமா முதலை வாய் நின்றும் மீட்டார்கள்கள் நினைவாரை மீளாவொளியில் மீட்பனவே என்று சொல்லி நமக்கு இந்த திருப்பாடலிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் நாட்டினுடைய மக்கள் அறியும்படியாக முன்னை நாளில் ஐம்படையணிந்த மார்பையுடைய சிறிய வேதிய புதல்வனை நம்முடைய அவிநாசி எம்பதியிலே புக்கொழியோரில் தாளையுடைய தாமரை தடத்தில் தனித்த பெரிய முதலை வாயின் என்றும் நல்ல நாளில் மீட்டவரை ஆளுடைய நம்பிகளையுடைய திருப்பாதங்களே தம்மை நினைவார்களை மேலாவளியினின்று மீட்பனவ என்று சொல்லி அவர் அந்த நம்முடைய கொங்கு நாட்டிலே அவிநாசி எம்பதியிலே முதலையுண்ட பாலகனை அந்த மீட்டு கொடுத்த நிலையை சொல்லி, அப்படிப்பட்ட நம்பிகளுடைய திருவடியை வணங்குவது நமக்கு இந்த தன்னை நினைவார்களை மீளாவளியினின்று மீட்கக்கூடியது என்று சொல்லி இந்த இடத்திலே முதலை வாயில் மறை சிறுவனை மீட்டாராதலின் அதுபோல முதலையைப் போன்று விடாது பற்றி கொண்டிருக்கும் பிறவி வாயில் என்றும் உயிர்களை மீட்பர் என்பது குறிப்பு. எப்படி முதலை எதை பற்றுதோ அதை விடாது. முதல வாயில கிடைச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம எதை பற்றி நிற்கிறோம்? பிறவியை பற்றி நிற்கின்றோம். பிறவி நம்மளை விடவே விடாது. நம்ம விட்டாலும் அது விடாது. ஆனால் அது விடணும்னா என்ன செய்யணும்? சுந்தரருடைய திருவடியை பற்றி நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார் நம்முடைய சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல. ஆமாம், மூலம் மலமெனுமோர் வெங்கரவின் புகுவாயில் நின்றும் என்று இக்கருத்தை வைத்து பிற்கால சிவபிரகாச தமது நான்மணி மாலைகளை போற்றுகின்றார். அப்படி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய திருவடியை பற்றி நின்றோம் என்று சொன்னால் பிறவி அரும் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி நம்முடைய சேக்கிழ பெருமான் அதாவது நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் என்று சொல்லி இந்த பிறப்பை வணங்குவோம். ஏனென்று சொன்னால் சுந்தரருடைய திருவடியை வணங்க வந்த இந்த பிறப்பை நாம் வணங்குவோம் என்று சொல்லி நம்முடைய சேக்கிழ பெருமான் நமக்கு போற்றுகின்றார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட இந்த நல்ல நாளில் நமினந்தி இடைகளுடைய சரீரத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவனுடைய திருவருட் கருணையினால் நமக்கு கிடைத்தது. ஒரு அந்தனர் குலத்திலே பிறந்தவர் நமினந்தியடிகள். ஒழுக்க நிறைந்த ஒரு நெறியிலே வாழ்ந்தவர். திருநீற்று சார்பிலே நின்றவர். அவர் இறைவனிடத்தில் அன்பு கொண்டு இறைவனுக்கு தொண்டு செய்து நீரால் விளக்கேற்றி சைவ நெறியை அன்று உலகறிய செய்த ஒரு பெருமையுடையவர் நம்முடைய நாயனார். அவர் நம்முடைய திருவாரூர் பெருமான் மீது கொண்ட அன்பின் காரணமாக திரு ஏமப்பேரூர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய பதியிலே இருந்து திருவாரூருக்கே வருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இறைவன் அவர் கனவிலே சென்று திருவாரூரிலே அவதரிக்க பெற்றவர்கள் நம்முடைய சிவகணங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த நாள் அவர் காலையில் அங்கு வருகின்ற பொழுது திருவாரூரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவருக்கு நீலகண்டத்தை அணிந்த சிவபெருமானாகவே காட்சி கொடுக்கிறார்கள். சிவசாரூப காட்சி அவருக்கு அங்கு கிடைக்கிறது. அங்கேயே அவர் இருந்து தியாகேச பெருமானுடைய திருவடியை நினைந்து இறைவன் திருவடி பேர் அடைகிறார். அவர் அப்படி அடைந்த நாள் இன்றைய திருநாள் என்று சொல்லி நாயனாருடைய திருவடிகளை வணங்கி உருமுகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலைவு உலகலாம். திருச்சிற்றம்பலம்.